விஜயகாந்த் சினிமாவில் நடிக்க வரும்போது ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அதாவது ரஜினி ஸ்டாராக இருக்கும்போதே விஜயகாந்த் ஒரு அறிமுக நடிகராக இருந்தார். ரஜினி பல கருப்பு வெள்ளை படங்கள் நடித்திருந்தார். விஜயகாந்த் சினிமாவுக்கு வரும்போதெல்லாம் கலர் படங்களாக இருந்தது. விஜயகாந்தை விட ரஜினி வயதிலும் பெரியவர். ரஜினிக்கும் விஜயகாந்துக்கும் இடையே நல்ல நட்பும் மரியாதையும் உண்டு. எங்கு சந்தித்து கொண்டாலும் இருவரும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். விஜயகாந்தின் படங்களை பார்த்துவிட்டு உடனே ரஜினி பாராட்டுவார். விஜயகாந்தின் சின்ன கவுண்டர் படத்தை பார்த்துவிட்டு தான் அதுபோல நாமும் முழுக்க வேஷ்டி சட்டை அணிந்து நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ரஜினி. உடனே ஆர்.வி. உதயகுமார் அழைத்து பேசி உருவான திரைப்படம் தான் எஜமான். ஆனால் சின்ன கவுண்டர் வசூலை எஜமான் தாண்டவில்லை. பலமுறை ரஜினி படத்தோடு வெளியான விஜயகாந்த் படம் அதிக வசூலை பெற்றிருக்கிறது. விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தபோது கூட ரஜினி நேரில் போய் அவரை பார்த்தார். விஜயகாந்த் மரணமடைந்த போது படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு உடனே சென்னை வந்து நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அதுதான் விஜயகாந்த் மீது ரஜினி வைத்திருந்த மரியாதை. இந்நிலையில் விஜயகாந்துடன் நெருங்கி பழகி வரும் தயாரிப்பாளருமான டி. சிவா ஊடகம் ஒன்றில் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்திருக்கிறார். நடிகர் சங்க கடனை அடைப்பதற்காக 2002 வருடம் விஜயகாந்த் சார் தலைமையில் மலேசியாவில் கலை நிகழ்ச்சி நடத்தினோம். அதை முடித்துவிட்டு சிங்கப்பூருக்கு சென்றோம். மாறி மாறி சென்றதில் ரஜினி சார் வைத்திருந்த சூட்கேஸ் எங்கே இருக்கிறது என கண்டுபிடிக்க முடியவில்லை. அதில் 4 வேஷ்டி சட்டைகளை வைத்திருந்தார். அவரிடம் வேறு ட்ரெஸ் இல்லை. சரத்குமார் சார் கோட் சூட் எடுத்து ரஜினி சாரை போட சொன்னார். ஆனால் ரஜினி சார் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எங்களுக்கோ பதட்டமாக்கிவிட்டது. ஆனால் ரஜினி சார் கூலாக விஜயகாந்திடம் வேஷ்டி சட்டை இருக்கும், அதில் ஒரு செட்டு வாங்கிட்டு வாங்க என்றார். அது ரஜினி சாருக்கு தொலைவென இருந்தது. ஆனாலும் அதை அணிந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் நினைத்தால் தங்கத்தில் ஆடை வாங்கி அணிய முடியும். ஆனால் அவரோ மிகவும் எளிமையாக இருந்தார் என சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு சம்பவம் அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சுன்னு சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரஜினியால் தான் அவர் சினிமாக்குள்ளே வந்தார். சினிமாவில் சாதிக்கணும் அவர் நினச்ச எண்ணம் எல்லாமே ரஜினி சாரை பார்த்து தான். எப்படியாவது ரஜினி போல நான் மாறணும்னு சொல்லி தான் அந்த ரஜினி மாதிரி ஹேர் ஸ்டைலை வச்சு மொத்தமாக ட்ரை பண்ணார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாதிக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களாக தடுத்தது. அது இப்போவும் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சொல்லிட்டு இருக்காரு. அதை சொன்னதை தாண்டி விஜயகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அவர் மிக முக்கியமான பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவர் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் பொறுத்த வரைக்கும் பெருசாக யாருக்குமே ரெகக்னேஷன் கிடைக்காது. அது மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்தும் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நீங்களாம் இங்கே சாப்பிடக்கூடாது, வெளியே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த அவமானத்தெலாம் தாண்டி அதுக்கப்புறம் கேப்டனாக உருவெடுத்து அதுக்கப்புறம் தான் பட்ட கஷ்டத்தை யாருமே படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சேர்த்து சமைக்க சொல்லி, அதாவது கேப்டன் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே சமம் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல மனுஷனாக வாழ்ந்திருந்தார். அவர் இல்லைனாலும் அவரோட நினைவுகள் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. ரஜினி இவர் மேலே எவ்வளோ நட்பு வச்சுருந்தாரு, மரியாதை வச்சுருந்தாருன்றது இந்த விஷயம் மூலிமா நமக்கு தெரியுது. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.